ஆண்டி ஆண்டி சொல்லுங்கப்பா. வீடு பக்கம் வந்தேன் ஆண்டி. ஆண்டின்னு கூப்பிடலாம் இருக்க கூடாது, ஓகேவா? மேடம் கூப்பிடணும். பாத்தியா சொல்டா, என்னடா சொல்லு. இல்ல வீடு ரெண்டுக்கு வேணும். நான் பேச்சுலர்ஸ்க்கு வீடு கொடுக்குற மாதிரி ஐடியா இல்லடா. ஏன் ஆண்டி? 2 பொண்ணுங்க இருக்காங்க எனக்கு, அதனால ஐடியா இல்ல. உங்க பொண்ணு வயசு எவ்வளவு ஆண்டி? ஓ, நீ வீடு கேப்ப, வயசு வேற கேப்பையா? இல்ல அண்ணனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். அமைதியா பேசுறா. என்னடா பேசிட்டு இருக்கிற நீங்க? பொண்ணு வயசு கேக்குறான். உங்க வயசு எவ்வளவு ஆண்டி? மாமன் இன்னைக்கு இப்படி கொல்லாம சப்பா எத்தனை வீடு தான் போய் நம்ம டூலெட்னு பாக்கலன்னே தெரியல. எவனுமே ஒத்துக்க மாட்டான். ஐயோ எவனாவது ஒத்துக்கிறானான்னு தெரியல. பாப்போம் நம்ம போயிட்டு. சார் 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 வணக்கம். பிச்சை கேட்க வரலீங்க சார். வீடு வாடகைக்குன்னு போட்டிருந்தாங்க. இல்ல சார், கதவு திறந்துருக்காங்க, எல்லாரும் வந்துடுறாங்களா, அதனாலதாங்க. தப்பா நீங்க நினைச்சுக்கிறீங்க. இல்ல சொல்லுங்க. தப்பா நினைக்கிறீங்க சார். சார் வீடு வாடகைக்கு. அப்படிங்களா? உங்க பேருங்க? என் பேரு சச்சின் சார். சச்சினா? சச்சின் ஃபேனா நீங்க? ஆமா சார். பார்த்தா சச்சிதானந்த ஃபேன் மாதிரியே இருக்கீங்க. நாய் பார்த்தா நித்யானந்த ஃபேன் மாதிரி இருக்கா. நம்ம பையன் இல்ல ஒண்ணு. வீடு பார்க்க வந்தீங்களா இல்ல எனக்கு வீடு கொடுக்க வந்தீங்க? இல்ல வீடு பாக்கதா சார். வீட்டுல எத்தனை பேருங்க? சார் நான் பேச்சுலர் இருக்கு சார். பேச்சுலரா? பேச்சுலர் தண்ணி எல்லாம் அடிப்பாங்களே சார். நம்மளுக்கு எந்த பழக்கமும் இல்லைங்க சார். நான் சொல்றது பைப் அடிக்கிற தண்ணி. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிறீங்க. இந்த பைத்தியக்காரன்ட்ட நம்ம வீடு வேணுங்க. என்ன தம்பி சொன்னீங்க? இல்லைங்க சார், யோசிச்சுட்டு இருக்கேன். நான்வெஜ் சாப்பிடுவீங்களா? கண்டிப்பாங்க சார். சரிங்க, அட்வான்ஸ் 50,000 ரூபாய், வாடகை 8,000 ரூபாங்க. 8,000 சார். ஒரு ரூம் தான் இருக்குன்னாங்க. அதெல்லாம் அப்படிதாங்க, அரை ரூம் இருந்தாலே அப்படிதான் கொடுப்பாங்க. பாருங்க, பக்கத்துல கூட ஒரு பேச்சுலர் இருக்காப்ல, அந்த தம்பி கேட்டீங்களே, அதேதான். சம்பந்தம்னா பாருங்க, இல்லைன்னா பார்த்து வாங்க. சரிங்களா? சரிங்க சார். வாடகை கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன் சார். ஓகே. வீட்டு ஓனராக இருந்தாலும் சரி, வாடகை கேட்க போகிறவங்களா இருந்தாலும் சரி, 2 பேருமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் எல்லாமே நல்லாயிருக்கும். எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி மக்களே.